காவேரி வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோனே மனசு தாங்கவே முடியல சாரதாவால். சாரதா வந்து காவேரி அப்படின்றாங்க, என்னம்மா அதான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதான் நீ போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்னோடனே, இங்கே பாருடி நாளைக்கு போயே ஆகணும், அப்படி நீ வரமாட்டேன்னு சொன்னீன்னா அதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவங்களுக்காக என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னோடனே, இங்கே பாருடி நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு உன்னையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அந்த குழந்தையும் உன்னை எதிர்பார்ப்பா, நான் மட்டும் தனியாக போய் நாங்கள் நிற்க முடியாது, குழந்தைகிட்ட நான் பதிலும் சொல்ல முடியாது, நான் வாக்கு கொடுத்துட்டு நான் மீற முடியாது, அப்படியே அம்மாவோட வாக்கை நீ காப்பாற்றணும்னா நீ வந்து தான் தீரணும், அப்படி நீ வர முடியலன்னா சொல்லிடு காவேரி, நீ மட்டும் தனியாக இங்கேயே இருந்துக்கோ, நான் வேணா அக்கா வீட்டுக்கு போயிடுறேன், நான் இருந்தால் தான் உனக்கு தொல்லையாக இருக்குது, நான் இல்லைனா நான் சொல்கிறத கேட்கணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது இல்லை காவேரி அப்படின்றாங்க. என்னம்மா நீ இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது உங்ககிட்ட, அதான் என் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு நீ இருக்கியே, ஓ இஷ்டம் தான் நீ நடப்பேன்னா நடந்துக்கோ காவேரி, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் பேசாமல் கிளம்பி வந்து யார் வீட்டுக்காவது போயிடுறேன், எனக்கு நீ மட்டுமா பொண்ணு, இன்னும் 2 பொண்ணுங்க எனக்கு இருக்காங்க, அவங்களும் என்னை நல்லா தான் பார்த்துப்பாங்க, நான் எதுக்கு ஒண்டியாக இருந்து உன்கிட்ட மல்லடிச்சிட்டு இருக்கணும், உனக்கு தான் நான் பேசுறது நான் செய்கிறது எதுவுமே உனக்கு பிடிக்கலையே, ஐயோ அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஏமா அப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன், நீ என் பேச்சை கேட்காம ஓ இஷ்டத்துக்கு இருக்கிறதா இருந்தால் இஷ்டத்துக்கு இருந்துக்கொடி, நான் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இப்போவே போகிறேன் சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து, ஐயோ அம்மா அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவங்களுக்காக ஏமா நீ போகணும், ஆனால் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், என் பேச்சை கேட்காத பிள்ளைங்க நான் மட்டும் எதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கணும் அப்படின்னாங்க. மாமா ப்ளீஸ்மா இப்போ என்ன நான் உன் கூட வரணும் அவ்வளோதானே, சரி சரி நான் வரேன் போதுமா, நாளைக்கு நம்ம 2 பேரும் போகலாம் அவங்க வீட்டுக்கு, இப்போவாது எல்லா துணியெல்லாம் கொடுத்து உள்ளே எடுத்து வை அப்படி சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. வந்தியா வழிக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க முறைச்சி, அவங்களுக்காக இவ்வளோ தூரம் நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா, இது உனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாடா நல்ல காலம் ஒத்துக்க வச்சிட்டேன், ஐயோ இவக்கிட்ட ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு போராட்டமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சாரதா முடிக்கிறாங்க. எங்கே வந்து அடுத்த நாள் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு வராரு நம்ம குட்டி காவேரியை. சரி சரிப்பா டைம் ஆகிடுச்சு நான் உள்ளே போட்டுமானோன்னே, இருடா எதுக்கு அம்மு இவ்வளோ சீக்கிரம் போகணுன்ற, ஒன்றும் டைமே ஆகலை இரு அம்மு அப்படின்றாங்க. அப்பா இல்லைப்பா டைம் ஆகிடுச்சு பாருங்கள், கிளாஸ்க்கு போகணும்ல உள்ளே, அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா மிஸ் திட்டுவாங்களே, முதல்ல உங்கள் மிஸ்ஸே வரல அப்படின்னு பார்த்துட்ருக்கேன், என்னப்பா என்ன சொல்கிறீங்க என்னோடனே, இருக்கு குட்டி இப்போ தானே வந்தோம் கொஞ்சம் நேரம் இருடா செல்லம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வந்து கிராஸ் ஆகிறாங்க உள்ளே போகிறதுக்காக. அதை பார்த்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் இறங்குன்ற, ஏன்பா அப்படின்னோடனே, இறங்குடா டைம் ஆயிடுச்சுல, இப்போ மட்டும் டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னோடனே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து சொல்லுங்கப்பா இப்போ மட்டும் டைம் ஆச்சா, எனக்கு தெரியாதா, எங்கள் மிஸ்ஸு வந்தோன்னே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி தானே, இப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன்ப்பா நீங்கள் ரொம்ப தான் ஓவராக போகிறீங்க, அப்பா உண்மையை சொல்லுங்கள், எனக்காக வந்து நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வந்தீங்களா இல்லை மிஸ்ஸுக்காக வந்தீங்களா அப்படின்றாங்க. சின்ன குழந்தைய பேசாமல் இவ்வளோ பேசுகிறியா நீ அப்படின்னோடனே, பின்ன என்னப்பா நீங்கள் என்ன இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைம் ஆகலன்னு சொல்கிறீங்க, இப்போ டைம் ஆகிடுச்சு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, உடனே வந்து குழந்தையாக பேசாமல் இப்படி பேசுகிறியா நீ, அப்பாவே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, சாரிப்பா ஆனால் நீங்கள் இப்படி பண்ணோன்னு தான் நான் கேட்டேன், உண்மையை சொல்லுங்கப்பா, என்ன மாதிரியே உங்களுக்கும் மிஸ்ஸை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. சரி சரி கிளம்பலாம் அப்படின்னோடனே, ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு குழந்தை கிளம்புறா. அடுத்து வந்து குழந்தையும் விஜயும் வெளியே இறங்குறாங்க. உடனே காவேரி வந்து பார்த்துட்டு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே வந்து காலில் வந்து கட்டிக்கிறா குழந்தை. உடனே வந்து ஏய் அம்மு அப்படின்றாங்க. இப்போ தான் வரியா, ஆமாங்க மிஸ் நாங்கள் இப்போ தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டேடியை பார்த்து சிரிக்கிறாரு அவர். உடனே வந்து எங்கள் டேடியும் வந்திருக்காரு, ஐயோ இவர் பேரவா, சரி நம்ம உள்ளே போகலாமா, ஒரு நிமிஷம் இருங்க மிஸ் அப்படின்னு, டேடி மிஸ் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னோடனே, வராரு விஜய், சாயந்தரம் வந்துடுவீங்களா கண்டிப்பாக அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து மிஸ் சாயந்தரம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடும் டேடி, நானும் மிஸ்ஸும் ஒன்றா வந்துட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, முதல்ல போய் நம்ம கிளம்பி ரெடி ஆகும், அப்புறம் மிஸ் வருவாங்க, ஆமாம் அம்மா நான் வந்து பாட்டியை கூட்டிகிட்டு வரணும்ல, நான் போய் வீட்டில் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்றாங்க. சரிங்க சரி நம்ம உள்ளே போகலாமா கிளாஸ்க்கு அப்படின்னோடனே, ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு குழந்தைக்கு பாய் சொல்கிற மாதிரி காவேரிக்கும் பாய் சொல்கிறாரு. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்டு காவேரி போகிறாங்க. இந்த ஆர்வக்கோளாறு என்ன பண்ணி வைக்க போதோ தெரியலையே, எப்படியும் சாயந்தரம் வரும், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம், முதல்ல காவேரிக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. கிளாஸ் ரூமில் வந்து காவேரி வந்து யோசனையாக இருக்காங்க, அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு ஒன்றுமே புரியலையே, அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த அளவு அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் பற்றி காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.